உலகத்தின் போக்கின்படி வாழுகின்ற வாழ்க்கையிலிருந்து ஒரு மனமாற்றம் நம் ஒவ்வொருவருக்கும் அவசியமாக இருக்கின்றது. அப்ப அந்த மனமாற்றத்தை குறித்து பார்க்கிறோம். திருத்தூதர் பணிகள் 11ஆம் அதிகாரம் 18வது இறைவார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. வாழ்வு பெறுவதற்கான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார். வாழ்வு பெறுவதற்கான மனமாற்றம். எனவே மனமாற்றம் எதற்கு? நான் ஏன் மனமாற வேண்டும்? நம் ஒவ்வொருவருக்குமான அவசியம் என்னவென்றால், வாழ்வு பெறுவதற்காக, நிலைவாழ்வு பெறுவதற்கான மனமாற்றம் நமக்கு அவசியம். இந்த உலகத்தை சமாளித்து வாழ்வதற்காக அல்ல, இந்த உலகத்தின் போடி வாழ்வதற்காக அல்ல, உலகத்தினுடைய பார்வையிலே நான் நல்லவர்களாக விளங்க வேண்டும் என்பதற்காக அல்ல, வாழ்வு பெறுவதற்கான மனமாற்றம். அப்ப நம்மில் காணப்பட வேண்டிய மனமாற்றம்